கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். என்ன ஒரு வாக்குத்தத்தத்துல, உலகத்துல கஷ்டம் இருக்கும், ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற பெரிய வாக்குத்தத்தம். ஏன்னு சொன்னா, வேதாமத்திலையும் சரி, நம்ம இருண்ட காலகட்டத்தில் இருந்த மக்கள் ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ரொம்ப உறுதியாக இருந்த மக்கள் அநேக கஷ்டங்கள் பட்டாங்க, அநேக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். நாங்கள் வேதாந்தத்தை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், ஆண்டுடைய சீஷர்கள் கூட என்ன செஞ்சாங்க, இரத்த சாட்சிகளாக மரித்தாங்க. ஆனால் தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, உலகத்தில் கண்டிப்பாக என்ன இருக்குது, உபத்திரவம் இருக்குது. யாரெல்லாம் என்னை பின்பற்றுவீங்களோ, யாரெல்லாம் என்னை உண்மையாய் பின்பற்றுகிறீங்களோ, உங்களுக்கு என்னது கண்டிப்பாக உபத்திரவப்படுத்துவாங்க. நாள் வரப்போகிறது, அதி சீக்கிரமாக இருக்கிறது. சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்யலாம், எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி, யாருக்கும் கஷ்டம் கொடுக்கலான்னு சொல்லி, ஸ்பெஷலாக யாருக்குன்னா ஆண்டவரை நம்பி அவர் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறாங்களோ அவங்க மத்தியில் என்ன செய்வான், பெரிய உபத்திரவத்தை கொண்டு வருவான். அப்படி அவன் கொண்டு வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா, நான் உங்களோட கூட இருக்க போறேன். திடன் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை நிலைத்திருந்தாலும் செய்யுங்க, கண்டிப்பா நான் செஞ்ச எல்லா காரியத்தையும் உங்களாலேயும் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஏன்னு சொன்னா, அவர் தேவ ஒத்தாசையை அனுப்புற. அவர் சொன்னார்ல போகும்போது, நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, போலிகார்ப் என்ற ஒரு தேவ மனுஷன் என்ன செய்யறான்னு சொன்னா, தனது 86வது வயது 86வது வயதுலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவருக்காக நின்றதாக அவருடைய சரித்திரத்தை வாசித்தேன். அவர் இரத்த சாட்சியாக ஆண்டவருக்காக மரிக்கிறார். வயது எத்தனை, 86. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வருடம் வயசு எத்தனை அப்படின்னு சொன்னா, 6 வயதுல இருந்து தேவனை குறித்து அல்லது இயேசுவை குறித்து அதிகமாய் படித்து, அதிகமாய் அறிந்து, அவருடைய அன்பை அதிகமாய் ருசி பார்த்து, அவர் கையிலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்று எல்லாவற்றையும் அவர் என்ன செய்த அனுபவத்ததுனால அவர் சொல்றாரு, இப்பேற்பட்ட கடவுளை நான் எப்படி மறுதளிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஏன்னு சொன்னா, மார்க்கஸ் அரோலியஸ் என்ற ஒரு மன்னர் அரசர் என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்யறாரு, போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சேவகரை அனுப்புறாங்க. அவங்க போய் கூப்பிடுறாங்க, உங்களை ராஜா அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கிறாரு. நான் வருவதற்கு முன்பாக கொஞ்சம் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு அனுமதி கிடைச்சிச்சு. நீங்க நினைக்கிறீங்களா எத்தனை நேரம் ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி? 2 மணி நேரம் ஜெபித்து விட்டு வந்தாரா. அரசர் முன்பாக வந்த பொழுது அரசர் சொல்ல, நீ ஆண்டவரை மறுதலி, இல்லைன்னா உனக்கு இன்னைக்கு என்ன செய்ய போற, உங்களை நெருப்புக்கு உன்னை இரையாக்க போறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அரசர். அப்போ அவர் சொல்றாரு, எப்படி நெருப்புக்கா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னு சொன்னா, நான் 6 வயதுல என்ன செஞ்சிருக்கேன், இந்த அன்பான தெய்வத்தை குறித்து அறிந்திருக்கிறேன். இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு ஒரு நாளை அவர் என்ன செஞ்சல, பட்டினியை விட்டதில்லை. எத்தனை வயது, 86 வயதிலும் கூட ஆண்டவரை மறுதளிக்காதபடிக்கு நினைச்சு பாருங்க. அந்த வயதுல ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனாலும் தேவ அன்பை ருசி பார்த்தது நிமித்தம் அவர் என்ன செய்யறாராம், மறுதளிக்கல. அப்புறம் என்ன செஞ்சாங்களா, அவரை நெருப்புக்கு என்ன செஞ்சாங்க, இரையாக்குனாங்க. இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். நம்ம எப்படி இந்த உலகத்துல சின்ன சின்ன கஷ்டங்கள் உபத்திரம் வரும்போதே நம்ம என்ன நினைக்கிறோம், கஷ்டப்படுறோம். ஆண்டவர் பார்க்கறாரா இல்லையா அப்படிலாம் நமக்கு கேள்வி வருது. ஆனால் ஆண்டவர் வசனம் சொல்றாருல, நீங்க என்ன செய்யுங்க, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்றோமோ உபத்திரம் உண்டு, ஆனால் நீங்க திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க, நான் உங்களோட கூட இருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா, யோபின் சரித்திரம் வேதாகமத்துல ஒரு முக்கியமான ஒரு சரித்திரம். நீங்க அதை வாசிங்க, நேரம் கிடைக்கிறப்ப வாசிங்க. பழைய ஏற்பாட்டுல அது இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க கஷ்டப்படும் பொழுது நல்ல செல்வந்தர், பாக்குறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, வாலிபர் கூட வாயெடுத்து, அவ்வளவு ஞானவான், கடவுளுக்கு ரொம்ப பிரியமான மனுஷன், கடவுள்கிட்ட இருந்து பெரிய சர்டிபிகேட் வாங்கின உத்தமன், சன்மார்க், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கும் பொழுது, உபத்திரப்படும் பொழுது அவங்க மனைவி சொல்லுவாங்க, இன்னும் உங்க உத்தமத்துல இருக்கிறீங்களா, இன்னும் நீங்க உங்க உத்தமத்துல இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை பாரங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், அது எல்லாத்தையும் என்ன செய்யணுமா, நம்ம திடன் கொள்ளணும். அது ஒவ்வொன்றும் நம்ம என்ன செய்யணுமா, பக்குவப்படுத்தணும். நம்மை சோர்ந்து போய்விடக்கூடாது, அது நம்மை பக்குவப்படுத்தணும். ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம என்ன செய்யணுமா,
பக்குவப்படுத்தணும். எப்படி பக்குவப்படுத்தணுச்சுன்னா ஆண்டுடைய அன்பில் இன்னும் அதிகமாக நம்ம நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். திடன் கொள்ளணும். அந்த திடன் கொள்கிற அந்த காலகட்டத்தை நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்னன்னு சொன்னால், அவர் உலகத்தை ஜெயித்தார், அவரை நம்புறவங்களும் ஜெயிப்போம். அவர் உலகத்தை ஜெயித்தார், அவரை நம்புறவங்களும் என்ன செய்வோம், ஜெயிப்போம். சாத்தானை ஜெயிப்பதற்கான பலத்தை வல்லமை அவர் தருவார். அப்படி யோபு மனைவி சொல்லும் பொழுது அவர் சொல்ற ஒரு வார்த்தை, பைத்தியக்காரியை போல பேசாது. அடுத்து அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறார். ஒரு சின்ன சின்ன காரியங்கள் உபத்திரம் இதெல்லாம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னா அதையே அவர் என்ன செய்வார், அதுல இருந்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே போலதான் நீங்களும் நானும் இந்த உலகத்துல நம்ம நோக்கி வருகிற எல்லா பிரச்சனைகளையும் குறித்து கலங்க வேண்டாம், பயப்படா. அங்கங்க கழிக்கிறது நம்ம கேட்கிற ஒவ்வொரு செய்திகளும் மனசுல பெரிய பாரத்தை தான் உண்டாக்குது இல்லை, பெரிய பெரிய சேதங்கள். நினைச்சே பார்க்கணும். வல்லரசுன்னு சொல்றாங்க, அங்க எல்லாமே இது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு நிலநடுக்கத்துல பாத்தீங்கல்ல, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேல இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த மொட்டை மாடியில இருக்க அந்த தண்ணி அப்படியே நினைச்சு பாருங்க. நம்ம எவ்வளோ ஞானத்தோட எவ்வளோ இதுவா கட்டி எவ்வளோ உல்லாசமாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், எல்லாம் பண்ணோம். ஆனால் என்னது, ஒரு நொடியில போயிடும். இந்த உலகம் அழிகிற உலகம். ஏன்னு சொன்னா சாத்தானுடைய நாட்கள் எண்ணப்பட்டு இருக்கிறதுனால அவன் என்ன செய்வான், அதிகமான பிரச்சனைகளை உபத்திரவங்களை ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டோடைய அறியாத பிள்ளை எல்லாருக்கும் கொடுத்து என்ன செய்வான், தேவன் அன்பில்லாதவர் என்று சொல்லி என்ன செய்வான், எல்லார்கிட்டயும் என்னது அவன் உறுதிப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்க இந்த காலகட்டத்துல நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், நான் ஜெயிச்சதுனால உங்களே நான் என்ன செய்வேன், ஜெயிக்க வைப்பேன். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், உபத்திரம் எது வந்தாலும் அவரையே பற்றி கொள்ளுங்க, என்னையே பிடிச்சு கொள்ளுங்க, திடன் கொள்ளுங்க அப்படின்ட்டு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய வாக்குத்தத்தம். நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து பயந்து போகாதபடி திடன் கொள்ளுங்க. அவரால் சத்துருக்களை முன்பாக பாதபடி இல்லைன்னா போட வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை நம்ம பற்றி கொள்வோம், திடன் கொள்வோம். அவர் உலகத்தை ஜெயித்தது போல நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வருவதற்கு அவரால் முடியும். அவரை நம்புங்க, விசுவாசிங்க. அப்பொழுது அவர் உங்களோட கூட இருப்பார், உங்களை வழி நடத்துவார். ஜெபம் செய்வார். இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து தகப்பனே, இந்த நாளிலும் கூட உண்மையே நம்பி இருக்கிறோம் ராஜா. இந்த உலகத்துல எங்களை சுற்றி என்ன காரியங்கள் நடந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி, எப்படி அநேக பிள்ளைகள் உமக்கு ரத்த சாட்சிகளாக மறித்தாங்களோ, அவங்க எல்லாம் மேல் வைத்து பாராட்டின அன்புக்காக அதை படிக்கிற நாங்களும் ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ளவும், நீர் எங்களுக்கு செய்த சகல நன்மைகளுக்காகவும் எல்லா சூழ்நிலையும் உங்களுடைய நாமத்தை உயர்த்துறவளாகவும் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எந்த சூழ்நிலையுடைய நாமத்தை மறுதலிக்கிறாக இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க சாமி. மரணமே நேரிட்டாலும் ஆண்டவரே ரத்த சாட்சியாக மறிக்க நேரிட்டாலும் கூட உங்கள் நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய கருத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நாங்கள் அதை மற்றவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கத்தக்கதாக நீங்கள் கிருபையை தாங்க. அதுக்கான ஞானத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் ரொம்ப குறைவுள்ளவர்கள் கர்த்தாவே, ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் சாமி. தேவ அன்பை நாங்கள் அதிகமாக ருசி பார்க்கிறோம். அதை எடுத்து சொல்வதற்கு ஆண்டவரே விற்கப்பட்டு போய் நிற்கிறோம் கர்த்தாவே. அப்படி இல்லாதபடிக்கு இந்த நாளில் யார்கிட்டையாவது நாங்கள் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபையை மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கான தைரியத்தை தாங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய தேவைகளை சந்தித்தருங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. இந்த ராஜ்யம் ஒரு விதங்களை தள்ள வேண்டுமா இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.